ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ் யூனிட்ல நெக்ஸ்ட் டாபிக் பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பிக்சரை பார்த்துக்கோங்க. இதுல உங்களுக்கு என்ன புரியுது? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சாலிட் ஐஸ் கியூப் இருக்குது. தென் உங்களுக்கு என்ன இருக்குது? ஒரு கப் ஆஃப் டீ ஆர் காஃபி ஏதோ இருக்கு. அதுல இருந்து ஹாட்டா என்ன வருது? வேப்பர் வர்றது மாதிரி இருக்கு, ஆவி வர்றது மாதிரி இருக்கு. அண்ட் தேர்ட் பிக்சரை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன இருக்குது? வாட்டர் இருக்குது. ஸோ இது பார்க்கும்போது என்ன ஞாபகம் வரும்? சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ், இதுதான் ஞாபகம் வரும். ஸோ இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா சேஞ்சஸ் ஆஃப் ஸ்டேட், இதை பத்தி தான் பார்க்க போறோம். சேஞ்சஸ் ஆஃப் ஸ்டேட், ஒரு சப்ஸ்டன்ஸோட ஸ்டேட் சேஞ்ச் ஆகுறதுங்கிறது வந்து இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் பிசிக்கல் சேஞ்சஸ். ஸோ பார்ப்போம். the following are some of the changes of state. பாருங்க, ஃபர்ஸ்ட் பாருங்க, from solid to liquid is melting, from liquid to gas is vaporization, from liquid to solid is freezing, from gas to liquid is condensation, from solid to gas is sublimation. ஸோ இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சாலிட்ல இருந்து லிக்விடா மாறுறது வந்து மெல்டிங், அண்ட் லிக்விட்ல இருந்து இப்போ வாட்டர் வந்து கேஸா மாறுதுன்னா அது வேப்பராய் போறது வந்து வேப்பரைசேஷன், அண்ட் லிக்விட் வந்து சாலிட் ஆகுறது வந்து ஃப்ரீசிங், அண்ட் கேஸ்ல இருந்து தென் என்னது கூல் பண்ணும்போது என்ன ஆகும்? லிக்விடா மாறும், அது வந்து கண்டென்சேஷன், அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து சாலிட் டு கேஸ் வந்து சப்ளிமேஷன். ஸோ இது இவ்வளவும் பத்தி நம்ம டீட்டெயில்டா ஒன்னொன்னா பார்ப்போம். Melting, vaporization and sublimation occur when heated, and hence it is called as endothermic process. In contrast, such as in freezing and condensation, heat is removed. Such process are called as exothermic process. So இங்க என்னது? இப்போ ஒரு சப்ஸ்டன்ஸை ஹீட் பண்ணும்போது மெல்டிங், வேப்பரைசேஷன், சப்ளிமேஷன் இந்த ப்ராசஸ் எல்லாம் நடக்கும். அதை எண்டோதெர்மிக் ப்ராசஸ்னு சொல்லுவோம். இந்த ப்ராசஸ்ல மாலிகுல்ஸோட ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஹென்ஸ் தே மூவ் ஃபாஸ்டர். தென் ஹீட்டை ரிமூவ் பண்ணும்போது ஃப்ரீசிங் அண்ட் கண்டென்சேஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும். இதை வந்து எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த ப்ராசஸ்ல என்ன நடக்கும்னா மாலிகுல்ஸோட ஸ்பீடு வந்து டிக்ரீஸ் ஆகும், அண்ட் ஹென்ஸ் தே மூவ் ஸ்லோவர். ஓகே, தென் இப்போ வந்து நம்ம சொன்ன அந்த 5 ப்ராசஸையும் ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, மெல்டிங். மெல்டிங் இஸ் த சேஞ்சிங் ஆஃப் அ சாலிட் இன்டு இட்ஸ் லிக்விட் ஸ்டேட், அண்ட் இட் ஹேப்பன்ஸ் பை ஹீட்டிங். Whereas freezing is the changing of a liquid into its solid state, and it happens by cooling. ஸோ என்னன்னா இப்போ மெல்டிங்கிறது வந்து ஒரு சப்ஸ்டன்ஸை ஹீட் பண்ணும்போது that substance will change into solid to liquid state. இப்போ அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து என்ன ஆகும்? சாலிட்ல இருந்து லிக்விட் ஸ்டேட் வாட்டரிங் ஃபார்மா மாறும். அதுதான் நம்ம மெல்டிங்னு சொல்லுவோம். இன்கேஸ் நீங்க ஃப்ரீசிங் பாத்தீங்கன்னா தட் மீன்ஸ் சப்ஸ்டன்ஸை வந்து கூல் பண்ணும்போது that substance will change into liquid to solid state. இது ரெண்டுமே ஒரு ஆப்போசிட் மாதிரி வரும். அது வந்து ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும்? that solid to liquid state மாறும். இங்க வந்து கூல் பண்ணும்போது liquid to solid state மாறும். அண்ட் இந்த பிக்சரை பாருங்க. ஃபர்ஸ்ட்ல பார்க்கும்போது உங்களுக்கு மெல்டிங் தெரியும். அந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஐஸ் கியூப்ஸ் வந்து ஹீட் பண்ணும்போது என்னவா மாறுது? லிக்விட் ஃபார்மா மாறுது. அண்ட் செகண்ட் பிக்சர்ல பார்த்தா என்ன தெரியுது? ஒரு கிளாஸ்ல வந்து வாட்டர் இருக்குது, அதை கூல் பண்ணும்போது என்னவா மாறுது? ஐஸ் கியூபா மாறுது. தட் மீன்ஸ் சாலிடா மாறுது. ஸோ இதுதான் என்னது? மெல்டிங். தென் செகண்ட் ஒன் பார்ப்போம். செகண்ட் ஒன் என்னது? வேப்பரைசேஷன். இப்போ வேப்பரைசேஷன் சும்மா ஒரு 2 எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ நம்ம வந்து கெட்டில்ல வந்து வாட்டரை வந்து ஹீட் பண்றோம். ஸோ அப்படி பண்ணும்போது என்ன நடக்கும்? பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும், அண்ட் தட் லிக்விட் வாட்டர் பிகம்ஸ் வாட்டர் வேப்பர். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். அண்ட் அனதர் எக்ஸாம்பிள் பாருங்க. நம்ம ஒரு வெட்டான க்ளோத்ஸ், ஈரமான ஒரு துணியை வந்து ட்ரை பண்ண காய விடுறோம். அப்போ என்ன நடக்கும்னா அந்த க்ளோத்ல உள்ள வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகி அந்த க்ளோத்தை வந்து என்னவா மாத்தும்? ட்ரை ஆகும். ஸோ தீஸ் ஆர் 2 எக்ஸாம்பிள்ஸ். தென் நம்ம என்னன்னு ஒன் பை ஒன்னா பார்ப்போம். தென் ஃபர்ஸ்ட் பாருங்க, வேப்பரைசேஷன். There are 2 types of vaporization, boiling and evaporation. The first one is by heating, and the second type of vaporization is natural. So என்னன்னா இப்போ பாத்தீங்கன்னா 2 types of vaporization இருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே புரியும். ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? பாயிலிங், அண்ட் செகண்ட் ஒன் வந்து எவாப்ரேஷன். அண்ட் பாயிலிங் எப்படி நடக்கும்னா ஹீட் பண்ணாதான் நடக்கும். இப்போ நம்ம ஒரு வாட்டரை ஹீட் பண்ணாதானே அது பாயில் ஆகும். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். அண்ட் செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா அது வந்து நேச்சுரல் திங். என்னன்னா எவாப்ரேஷன். ஸோ பாயிலிங் அண்ட் எவாப்ரேஷன் என்னன்னு பார்ப்போம்.
First one, boiling. Boiling is the process of conversion of a liquid into vapors on heating. In gaseous state, only the arrangement of the molecules changes. There is no change in their chemical composition. So boiling is a physical change. So boiling means a conversion of liquid into vapor by heating. ஒரு substance heat பண்ணும்போது substance in a liquid state என்னது like water சொல்லலாம். So that will convert into vapor. வேப்பரா மாறுறது என்னது பாயிலிங்கிறது. இன் கேஷியஸ் ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா மாலிகுல்ஸோட அரேஞ்ச்மெண்ட் மட்டும்தான் என்னது சேஞ்ச் ஆகும். பட் அதுல வந்து என்னது கெமிக்கல் கம்போசிஷன் எதுவுமே இல்லை, அதோட கம்போசிஷன் வந்து என்னது சேஞ்ச் ஆகாது. ஸோ நம்ம இதை என்னன்னு சொல்லலாம், பாயிலிங் இஸ் ஏ பிசிக்கல் சேஞ்சுன்னு சொல்லலாம். ஸோ இதில் பாருங்க, அந்த மாலிகுல்ஸோட அரேஞ்ச்மெண்ட் தானே அங்கங்கே சேஞ்ச் ஆகி இருக்கு, இல்லாமல் அதுல இருந்து கம்போசிஷன் எதுவுமே கெமிக்கல் கம்போசிஷன் எதுவுமே சேஞ்ச் ஆகலை. ஸோ இதுதான் என்னது வேப்பரைசேஷனோட பாயிலிங்கிறது. ஸோ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். When liquid water is heated to 100 degrees Celsius, it boils to become steam. Boiling occurs when the boiling point is reached. The liquid changes to its gaseous state. இப்போ நம்ம வாட்டரை 100 degrees Celsiusக்கு ஹீட் பண்ணுறோம். ஸோ இட் பாயில்ஸ் டு பிகம் ஸ்டீம். ஸோ என்னன்னா இப்போ பாயிலிங் நடக்கும் தானே அங்கே. ஸோ அது எப்போ நடக்கும்னா அந்த பாயிலிங் வந்து அந்த பாயிலிங் பாயிண்ட் ரீச் பண்ணும்போது தான் என்னது பாயிலிங் நடக்கும். ஸோ என்னது தென் த லிக்விட் சேஞ்சஸ் டு இட்ஸ் கேஷியஸ் ஸ்டேட். லிக்விட் எந்த ஸ்டேட் அந்த சமயம் என்ன மாறும், லிக்விட் வந்து கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு மாறும். இப்போ நம்ம பாயிலிங் பார்த்தாச்சு. தென் எவாப்ரேஷன் பார்ப்போம். எவாப்ரேஷன் இஸ் a technique used to separate dissolved solids from a solid liquid mixture. This is a technique used to extend salt from seawater in salt pans. Shallow level of seawater is impounded. Slowly the water evaporates due to the action of sun. So இப்போ என்னன்னா இப்போ இந்த எவாப்ரேஷன் மெத்தட்ல இந்த டெக்னிக்ல வந்து இப்போ சாலிட் லிக்விட் மிக்சர்ல இருந்து டிசால்வ்டு சாலிட்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், செப்பரேட் பண்ணலாம். இப்போ சீ வாட்டர்ல இருந்து சால்ட்டை மட்டும் நம்ம செப்பரேட் பண்ணி எடுக்கலாம். எப்படின்னா இப்போ சீ வாட்டர் வந்து ஒரு பிளேஸ்ல வந்து நம்ம ஊத்துறோம், அதாவது இந்த சன்னோடைய அந்த பிரகாசம் பெற்ற அந்த இடத்துல வந்து அந்த சீ வாட்டரை ஊத்துறோம். தென் வந்து கொஞ்சம் கழிஞ்சு நீங்க பார்க்கும்போது என்ன நடக்கும், ஸ்லோலி அந்த வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகும் due to the action of sun. because சன்லைட் அதுல படும்போது என்ன ஆகும், அந்த வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகி நமக்கு என்ன கிடைக்கும், சால்ட் மட்டும் கிடைக்கும். ஓகேவா. Ultimately, salt deposits over the ground, we can understand. Evaporation makes use of the fact that the solvent in a solution can vaporize at any temperature, leaving behind a residue of the solid that was dissolved in the liquid. So evaporation is a slow process and occurs only at the surface of the liquid. இப்போ என்னன்னா இப்போ என்ன ஆச்சு, இந்த சால்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், சால்ட் மட்டும் இந்த ப்ராசஸ் நடக்கும்போது டெபாசிட் ஆகும், தரையில வந்து அது மட்டும் இருக்கும். ஸோ தண்ணி என்ன ஆகிடும், எவாப்ரேட் ஆகிடும். ஸோ எவாப்ரேஷன் எப்படி நடக்கும்னா சொல்யூஷன் மீன்ஸ் இப்போ நீங்கள் அந்த சால்ட் வாட்டர் எடுத்தீங்கன்னா சால்ட் வாட்டர் இஸ் அ சொல்யூஷன். ஸோ அது வந்து ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் என்ன ஆகும், அதில் உள்ள சால்வெண்ட் மீன்ஸ் அதில் உள்ள வாட்டர் கண்டென்ட் வந்து வேப்பரைஸ் ஆகி நமக்கு என்ன கிடைக்கும், சொல்யூட் கிடைக்கும். சொல்யூட் மீன்ஸ் நமக்கு சால்ட் மட்டும் கிடைக்கும். ஸோ அதுதான் என்னது அந்த எக்ஸாம்பிள்ஸ், சால்ட் செப்பரேஷன் எக்ஸாம்பிள் தான் இது. அண்ட் எவாப்ரேஷன்ங்கிறது இட்ஸ் அ ஸ்லோ ப்ராசஸ் அண்ட் இது வந்து லிக்விடோட சர்ஃபேஸ்ல மட்டும்தான் என்னது இந்த எவாப்ரேஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும். From drying clothes to drying fish, evaporation is used. So clothes dry பண்றதுல இருந்து fish dry பண்றது வரைக்கும் இந்த evaporation process, இந்த மெத்தட் தான் என்னது நடக்குது. அண்ட் இந்த பிக்சர்ல உங்களுக்கு என்ன புரியுது, evaporation processல வந்து ஒரு கிளாஸ்ல இருக்கக்கூடிய வாட்டரை வந்து நம்ம ஹீட் பண்ணும்போது அந்த வாட்டர் என்னவோ மாறி வேப்பரைஸ் ஆகி போயிடும். ஸோ இதான் என்னது எவாப்ரேஷனுக்கான எக்ஸாம்பிள். ஓகே, இப்போ நம்ம சேஞ்சஸ் ஆஃப் ஸ்டேட்ல வந்து ரெண்டு மெத்தட் பார்த்தோம். என்னது மெல்டிங் பார்த்தோம், தென் செகண்ட் ஒன் வேப்பரைசேஷன்ல பாயிலிங்னா என்னது அண்ட் எவாப்ரேஷன் பார்த்தோம். தென் தேர்ட் ஒன் நீங்க பாத்தீங்கன்னா ஃப்ரீசிங் பாருங்க. வாட்டர் in the freezer compartment of a refrigerator gets cooled and solidized to form ice. In this case, the liquid water changes into solid water called ஐஸ். ஸோ வாட்டரை எடுத்து நீங்கள் ரெஃப்ரிஜரேட்டரில் ஃப்ரீசரில் வைக்கிறீங்க. ஸோ அப்படி வைக்கும் போது அது என்ன ஆகும், கூல் ஆகி ஐஸ் ஃபார்மில் என்ன ஆகும், நமக்கு அந்த வாட்டர் வந்து ஐஸ் ஆகி இந்த சாலிட் ஃபார்மில் வந்து நமக்கு கிடைக்கும்.
Only a change in state takes place during the freezing of water to form ice, but no new substance is formed. So the freezing of water is a physical change. ஸோ என்னன்னா ஃப்ரீசரில் வந்து நம்ம வைக்கிறோம்ல, ஸோ வைக்கும்போது அங்கே என்ன நடக்கும், ஒன்லி அதோடைய ஸ்டேட் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். தட் மீன்ஸ் ஃப்ரம் அது வந்து லிக்விட்ல தண்ணியை வந்து நம்ம ஃப்ரீசரில் வைக்கும்போது சாலிடாக மாறிடும். ஸோ லிக்விட் டு சாலிட் ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் அது சேஞ்ச் ஆகும். பட் நியூ சப்ஸ்டன்ஸ் எதுவுமே என்னது ஃபார்ம் ஆகாது. ஜஸ்ட் அது என்னவா மாறும், ரெண்டுமே ஐஸ் கண்டென்ட் தான். வாட்டரும் சாலிடுமே லிக்விடும், எப்படி வாட்டரா இருந்தாலும் அது வந்து ஐஸ் கியூபா இருந்தாலும் ரெண்டுமே வாட்டர் கண்டென்ட் தானே. ஸோ ஜஸ்ட் அந்த இது மட்டும்தான் சேஞ்ச் ஆகுமே தவிர நியூ சப்ஸ்டன்ஸ் எதுவுமே ஃபார்ம் ஆகாது. ஸோ ஃப்ரீசிங் ஆஃப் வாட்டருங்கிறது இஸ் அ பிசிக்கல் சேஞ்ச். ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஃப்ரீசிங். வாட்டரை வந்து நம்ம கூல் பண்ணும்போது என்னவா மாறுது, ரெஃப்ரிஜரேட்டில் ஒரு எதுலையாவது ஃப்ரீஸ் பண்ணும்போது என்னவா மாறுது, நமக்கு ஐஸாக மாறுது. ஸோ இன்னைக்கு இவ்வளோதான் நம்மளோட டாபிக்கு. அண்ட் சப்ளிமேஷன் அண்ட் கண்டென்சேஷன் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஸோ ஹோம்ஒர்க் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹவு கேன் இட் சேஞ்ச் அக்கர் இன் ஏ சப்ஸ்டன்ஸ்? இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சதுதான். அண்ட் செகண்ட் கொஸ்டின், கேன் யூ சஜஸ்ட் எ மெத்தட் டு கலெக்ட் வாட்டர் ஃப்ரம் சி வாட்டர்? இன்னைக்கு நான் உங்களுக்கு எடுத்தேன். And third question, what type of energy changes is associated when ice melts? Ice melt ஆகும்போது என்ன type of energy வந்து வருதுன்னு சேஞ்ச் ஆகுதுன்னு. So these are the 3 questions. இந்த 3 questionுமே படிச்சு நோட்ல எழுதி பாருங்க. அண்ட் ஒன் மோர் திங், இன்னைக்கு எடுத்த கிளாஸை வந்து நீங்க ரீட் பண்ணி பாருங்க. ஓகே, நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல என்னெல்லாம் பார்த்தோம், இந்த சேஞ்சஸ் அரௌண்ட் அஸ் இந்த யூனிட்ல வந்து இந்த சேஞ்சஸ் ஆஃப் ஸ்டேட்ங்கிற டாபிக்ல வந்து அந்த 5 ப்ராசஸ், மெல்டிங், வேப்பரைசேஷன், ஃப்ரீசிங், கண்டென்சேஷன் அண்ட் சப்ளிமேஷன், இந்த இதுல வந்து ஃபர்ஸ்ட் 3 பார்த்தோம். மெல்டிங், வேப்பரைசேஷன் அண்ட் ஃப்ரீசிங். வேப்பரைசேஷன்ல பாய்லிங் அண்ட் எவாபரேஷன். ஸோ இது இவ்வளோ நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்த்தோம். அண்ட் ரிமைனிங் போர்ஷன்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.